அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்து ஒடிசா மாநிலத்தின் தலைநகர் புவனேஸ்வர், அங்கே தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கு. இப்போது புவனேஸ்வர் அது அதான் புவனேஸ்வர் வந்திருக்குது. அதை தான் பார்க்குறீங்க, பார்த்தீங்களா? புவனேஸ்வர் வந்திருக்குது. நல்லா பெரிய நகரமாக தான் இது இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். நல்லா ஸ்டேஷன் நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் அது கடைசி பெட்டி 1 2 3 4 4வது பெட்டியில் இருக்கபடினால நாம் வந்து அந்த ஸ்டேஷனுடைய அந்த கடைசி பகுதி தான் நமக்கு வந்து தெரிகிறதுனால அந்த கடைகள்லாம் அதிகமாக இல்லை. இந்த ஸ்டேஷனில் இருக்குது, ஆனால் அந்த கடைசி சைடில் இருக்கனால கிட்டத்தட்ட எங்களுடைய இது A2, அதாவது ஏசி கோச்சில் A2ங்கிறதுனால அந்த கடைசியில் அப்படி அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்குது. முன்னாடி நிறைய கடைகள் இருக்கும், நிறையா ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அடுத்த ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் பார்க்குறீங்க. அப்புறம் மக்கள்லாம், இதில் உள்ள மக்கள்லாம் இறங்கி அந்த பேசஞ்சர்ஸ்லாம் இறங்குறாங்க, ஏறுறாங்க. அதுதான் பார்க்குறீங்க நீங்கள். நல்லா பெரிய ஸ்டேஷனாக இருக்குது, நல்லா டெவலப்பான இடம். நாங்கள் நிற்கிற இது வந்து அது டிப்ருகர் அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸுங்கிறத இந்த இதில் நீங்கள் பார்த்துடலாம். ஹிந்திலையும் எழுதியிருக்கு, தமிழில் இல்லை, அது இங்கிலீஷில் எழுதியிருக்கு. டிப்ருகர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அதாவது விவேக் எக்ஸ்பிரஸ்ஸு. அதான் பார்க்குறீங்க. இங்கே கொஞ்சம் தள்ளி போனால் இதில் சாப்பாடு, பின் சைடெல்லாம் பிளாட்ஃபார்மில் சாப்பாடு இல்லை, இந்த பழங்கள் தான் வச்சுருக்காங்க. பழங்கள், கேலா அதுதான் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த ட்ரெயினில் வேலை செய்கிற அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த பையங்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நல்லா அழகான காட்சிகள் தான். எல்லாம் பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கி போகிறது தான் பார்க்குறீங்க நீங்கள். ஆமாம், அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 10:30 ஆகிடுச்சு. இப்போ தானே சாப்பாடு ஒருத்தர் வந்து கொண்டு வச்சு வைக்கிறாரு. ஆமாம், அதெல்லாம் போடுறாங்க. சாப்பாடெலாம் என்ன வேலை? அது பிரியாணி வந்து வாங்குகிறாங்க, அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ பிரியாணி வந்து 100 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க.